Hi family, welcome to Prabha Surya Vlogs. Vlog 1 பார்த்திருப்பீங்க. எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். Vlog 2ல பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஹாஸ்பிட்டல் டே. நான் எதுக்காக ஹோல் டே ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி vlog எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஆஸ் யூஷுவல் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செஞ்சுட்டு அவங்களுக்கும் பேக் பண்ணிவிட்டு சானுவை ஸ்கூலில் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் விட போகலான்னு டைம் பார்த்தா 8:15 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் சானு கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா நெய்பர் வீட்டில் தச்சுவும் ஒரே ஸ்கூல் தான் போகிறாங்க. தச்சுவும் சானும் ரீசெண்ட் டேஸில் எனக்கு தச்சு வீட்டில் தான் நான் அதிகமாக இருக்கேன். சானும் நானும் தச்சு 3 பேரும் செம்ம ஆட்டத்தை போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக தச்சு யார் என்னோடய நெய்பர் ஹவுஸ் தான். பட் யார் என்ன அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்கிறேன். ஒரு விலாகாகவே நான் எடுத்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ சானுவை கொண்டு போய் தச்சு வீட்டில் விட்டுட்டு அவங்க டேடி சானுவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அன்றைக்கி. ஸோ மேடமை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நானும் கதிர் மட்டும்தான் வந்திருந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக நான் போனதுன்னே நான் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டேன். பிகாஸ் நான் 8:30 8:45 வரணும்னு பார்த்தா 9:30 ஆகிடுச்சு. சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேன்டீன் போயிட்டோம். பிகாஸ் மார்னிங் நான் எதுவுமே சாப்பிடலை, ரொம்ப ஃபெயிண்ட்டாக வேறு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்து நான் ஸ்கேனுக்கு வெயிட் பண்ண உட்காந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் பிளட் எடுத்த இடத்துல காட்டன் வச்சாங்க. அது அந்த எட்ஜில் இருந்தனாலே என்னவோ எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது ரிமூவ் பண்ணால் டப்புன்னு ரிமூவ் பண்ணிட்டேன். பயங்கர வலி சுல்லுன்றுச்சு. நமக்கு ஊசி போட்டதே அவ்வளோ வலி, இது அதுக்கு மேலேயா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒரு வழியாக கதிர் என்னை கலாய்ச்சிட்டு இருந்தான். இதுக்கே அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக ஐ எம் நாட் ப்ரெக்னென்ட்டுங்க. நான் அதை கண்டிப்பாக ரிவீல் பண்ணிடுறேன். ஸ்டார்டிங்லேயே வீடியோ எண்டு வரைக்கும்லாம் நான் எடுத்துகிட்டு போக விரும்பல. ஐ எம் நாட் ப்ரெக்னென்ட்டுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் இஷ்யூஸ் இப்போ ரீசன்ட் டேஸில் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் டாக்டரை கன்சல்ட் பண்ண வந்தேன். லாஸ்ட் டியூஸ்டேவே நான் வந்துட்டேன். எனக்கு பயங்கர ப்ளீடிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 days நான் சாலிடாக இப்போ மந்தில் நான் ப்ளீடிங்கில் இருக்கேன். அகெயின் ஒரு 10 days கூட இருக்கா, திருப்பி 21st டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதாவது வராமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ வந்தது அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப பெயின் தான். எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பிளட் லாஸ். அதாவது ஒரு நாளைக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேட்ச் மேலே மாற்றுற மாதிரியான சுச்சுவேஷன். என்னால் சுத்தமாக முடியல. நான் அடிக்கடி நடந்து போயிட்டுருப்பேன், எனக்கு ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இது இப்படியே விட்டால் வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லாஸ்ட் டியூஸ்டேவே நான் மேடமை கன்சல்ட் பண்ணேன். ஸோ நான் கோயம்புத்தூரில் தான் என்னோடய கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் பார்த்து என்னோடய இஷ்யூஸ் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு மயக்கமாக வருது, ஓவராக பீரியட்ஸ் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு பிளட் டெஸ்ட்டும் ஸ்கேனும் எழுதி கொடுத்துருந்தாங்க டியூஸ்டே. ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு வெட்னஸ்டே டேட் கிடைக்கல ஸ்கேனுக்கு. ஸோ தேர்ஸ்டே தான் போயிருந்தேன். ஸோ அதுக்காக தான் மார்னிங் 9 o'clock நான் ஹாஸ்பிட்டல் 9:30 போயிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்தேன். பட் மேடமை பார்த்தது என்னமோ 4 o'clock தான். அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ 12:30 வரைக்கும் வெயிட் பண்ணி 12:30 தான் எனக்கு பெல்விக் ஸ்கேன் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 2 ஸ்கேன், ஒன்று பெல்விக் ஸ்கேன், இன்னொன்று அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஃபர்ஸ்ட்டு பெல்விக் ஸ்கேனுக்கு எனக்கு கூப்பிட்டு பெல்விக் ஸ்கேன் எடுத்துகிட்டு ஒரு 1 hour கழித்து எனக்கு அல்ட்ராசவுண்ட் கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours சும்மாவே உட்காந்துட்ருப்போம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் விளையாடி பார்க்குறேன் ஃபோனில். அதுக்கப்புறம் எனக்கு வேணுங்கிற ஃபாலோஅப்ஸ் எல்லாம் எப்போயுமே ஒரு நோட் பென்சில் கேரி பண்ணுவேன், அதுலேயும் எடுத்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு சுத்தமாக டயர்டாக ஆகிடுச்சு. அப்போ நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு அம்மா வீட்டுக்கு போய் அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அம்மா வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 kilometers தான். அதனால் அம்மா வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுமே பார்த்தீங்கன்னா 3 o'clock ரிசல்ட் வந்துருச்சு. நான் நார்மலாகவே எனக்கு ரிசல்ட் ஏதாவது கையில் வந்துச்சு அப்படின்னா நான் நெட்டில் போட்டு பார்த்துருவேன் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த PCOS தான். எனக்கு PCOS இருக்குது. ஆக்சுவலி PCOS பார்த்திங்கன்னா என்னோட 2017 எனக்கு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சானு நான் பர்த் கொடுத்தேன் நல்லபடியாக. பட் இருந்தாலும் இப்போயும் அது கண்டினியூ ஆகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. ஏன்னா அது இருக்கனால பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் ரொம்ப கெயின் ஆகிட்டுருக்கு. மெயினாக நான் டாக்டர் பார்க்குற ரீசனே பார்த்திங்கன்னா ஒன்று பீரியட்ஸு, ரெண்டாவது மார்ச்லேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஜூலை வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 kilos தான் நான் ஏறியிருக்கேன். என்னோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 55. என்னோடய ஹைட்டு 5.1 தான். பட் என்னோடய வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா 55லேருந்து இப்போ 61 வரைக்கும் வந்துட்டேன். லிட்ரலாக இந்த 4 months நான் 6 to 7 kilos நான் ஏறியிருக்கேன்னு சொல்லலாம். அது எனக்கு ரொம்பவே ஒரு பயத்தை கொடுத்து. யூஸ்வலாக நான் ஃபுட்லலாம் கண்ட்ரோலாக இருக்கவேன். ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தேன்.
தண்ணி மட்டும் நான் ஒரு 2 லிட்டர்ஸ்க்கு மேலே குடிச்சிடுவேன். இருந்தாலும் இடையில சாப்பிட்றது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அளவில்லாமல் போயிட்டு இருந்தது. டீ பார்த்தா குடிக்கணும்னு தோணுது, உடனே காஃபி குடிக்கணும்னு தோணுது. இந்த மாதிரி லிட்டரலாக எனக்கு 4 months போயிட்டே இருக்குது. எதனால் என்னன்றது எனக்கு தெரியலன்றது இது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் தான் ஓகே நம்ம டாக்டரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் போனது. ஸோ ஓவராலாக நான் டாக்டர் 4 o'clock என்னோடய பெல்விக் ஸ்கேன் ரிசல்ட், அல்ட்ராசவுண்ட்ஸ் ரிசல்ட், பிளட் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. நான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டு நெட்லேயும் சர்ச் பண்ணி வச்சுட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் கன்சல்ட் பண்ணலான்னு நான் போகும்போது மேடம் சொன்னது கண்டிப்பாக இது ஸ்ட்ரெஸ் மூலிமா மட்டும்தான். பிகாஸ் நான் 2 டவுட் மேடம்கிட்ட கேட்டிருந்தேன். நான் ஒரு வேளை மேபி கன்சீவாக இருந்தால் அது எனக்கே தெரியாமல் அபவுட்டாக அந்த சாக் உள்ளே தங்கிருச்சா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது மேம், அதனால் அதை டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்காக பிளட் டெஸ்ட் கொடுத்தாங்க. அப்புறம் பெல்விக் ஸ்கேன் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா யூட்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்ட்ரென்த்தனாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஏன்னா இந்தளவுக்கு 4 months கம்ப்ளீட்டாக எனக்கு ப்ளீடிங் ஆனதுனால ஏதாவது வீக்காக இருக்குமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஸோ அதை மேம் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த 2ம் கிடையாது. அதாவது ட்ராவலிங்னாலேயும் இந்த பீரியட்ஸ் வேறு இஷ்யூஸ் கிடையாது. உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகி நீங்கள் மிஸ்கேரேஜ் எதுவும் ஆகலை உங்களுக்கு தெரியாமையே அப்படின்றது தெளிவாக எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தட். ஒன்று என்னென்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளேசஸ் நியர்பை போங்க, கொஞ்சம் நாளைக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சைக்கிள் டேப்லெட் மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். அதாவது ஐ எம் நாட் ப்ரெக்னென்ட். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியட் ப்ராப்ளம் தான். நார்மலாக இப்போ மந்த்துக்கு 3 days 5 days வந்தாவே நம்மளால் பெயின் தாங்க முடியாது. எனக்கு லிட்ரலாக பார்த்தீங்கன்னா 1 to 15 வரைக்கும் இருக்கும். அதாவது 15 days சாலிடாக இருந்தது இந்த 4 மாதம். என்னால் சுத்தமாக முடியல அப்படின்ற ரீசனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஃபேம். இதுதான் உண்மை, வேறு எதுவுமே கிடையாது. அகெயின் ஐ எம் ரியலி சாரி. நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லி என்னை விட நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தீங்க. இப்போதைக்கு எங்களுக்கு அந்த பிளானும் கிடையாது. ஸோ அதை நான் ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு இது இவ்வளோ எங்கள் அம்மா கிட்ட கதை சொல்லிவிட்டு இதெல்லாம் நடந்தது இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் லெவல் மட்டும் கம்மி பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா ஒரு பக்கம் பயங்கர திட்டு. நாங்களாம் சொல்கிறோம் ட்ராவல் பண்ணுறோன்னு, நீ அதான் பண்ணுற, நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்னு தெரில, போகிற போக்கிட்ட விடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் எதையுமே யோசிக்கலை, என்னை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே என்ன கவலை இருந்தாலும் நான் வெளியே ஹாப்பியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் பயங்கரமாக ஏற்றுவாங்க. எதுக்கு மனசுக்குள்ளே கவலை, அதுவும் தானே உனக்கு சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு மதராக என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. லஞ்சுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் மஷ்ரூம் கிரேவியும் ஆக்சுவலி மஷ்ரூம் பேக்கெட்டும் சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டு போயிருந்தேன். தெரியாமல் அந்த சிக்கன் கிரேவி வாங்கிட்டு போயிட்டேன். அவ்வளோ காரம். எங்கள் அம்மா நீ மரியாதையை எடுத்துகிட்டு போயிரு அப்படின்ட்டாங்க. இல்லைம்மா நீ தோசைக்கு வச்சுக்கோ, நைட்டுக்கு நீங்களும் ஷாவும் சாப்பிடுங்க அப்படின்னதுக்கு எதுக்கு நாளைக்கு மார்னிங் நான் ஆஃபீஸ் போகாமல் இருக்கிறதுக்கா, எனக்கு வயிற்று வலி வரதுக்கா அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு அம்மா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு ப்ரௌனி வாங்கியிருந்தோம். அதையும் வாங்கிட்டு நான் அம்மையாக்கு டாட்டா பாய் காமிச்சிட்டு நான் வந்துட்டேன். வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 40 minutes டிராஃபிக்கில் லேட்டு. அந்த டேப்லெட் தெரியாமல் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் நான் வாங்காமல் வந்துட்டேன். அது பார்த்திங்கன்னா 4 ஹாஸ்பிட்டல் அப்போலோவில் அங்கேயும் தர கடைசி 4வது ஃபார்மசியில் தான் எனக்கு கிடச்சிது. ஒரு வேலையாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் சாணு தூங்கிட்டு இருந்தா. ஓகே சாணு அப்படியே தூங்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கோம், குளிச்சுட்டு மேடமை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தால் பட்டுவை பார்த்தேன். என் தம்பி தான் சானு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தான். அதனால் மேடம் வரும்போதே தூங்கிட்டு வந்துட்டாங்க போல். ஸோ வந்ததுமே சானுவை பார்த்தோன்னா அம்மா உனக்கு என்னாச்சு அப்படின்னா நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்படின்னா, ஓ ஆமாம் மார்னிங் சொன்னீங்களே நான் மறந்துட்டேம்மா, என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் நான் வேலை செஞ்சுட்ருக்கும்போது அந்த குழந்தை என்கிட்ட கேட்டுச்சு. பெரிய மனுஷி மாதிரி இப்போல்லாம் கொஷின் பண்ணுறான், என்ன சொன்னாங்க, ஓகேவா நீ இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நீ கண்டிப்பாக சாப்பிடணுமா, நான் ரிமைண்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு கிச்சனில் என்கிட்ட நாயை அடிச்சிட்டு இருந்தா. உண்மையாலுமே அவள்கிட்ட நிறையா விஷயம் நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கற்றுக்கிறேன். அதாவது நான் ஃபாலோ பண்ணுறேனோ இல்லையோ, நான் யூஸ்வலாகவே எனக்கு ஃபாலோ பண்ணுற ஹேபிட்ஸ் இருக்குது. பட் இப்போ என்கிட்டேருந்து அவள்கிட்ட வருதா என்னன்னு எனக்கு தெரியல. அவள் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறையா ஃபாலோஅப்ஸ் வச்சுருக்கா. அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா, என்ன சொன்னாங்க, இன்றைக்கி அதான் கொஷின் பண்ணுறேன். என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், என்ன சொன்னாங்க, என்ன டேப்லெட் கொடுத்தாங்க, ரொம்ப நிறையா டேப்லெட்ஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்குறா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பேசிவிட்டு என்ன டின்னர் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் சொன்னேன் இட்லி பண்ணுறேன் பட்டு அப்படின்னதுக்கு, அம்மா இட்லியா அப்படின்னா. பட்டு அம்மா ரொம்ப டயர்டாக இருக்கேன், மார்னிங்லேருந்து ஒரு பக்கம் ஏதாவது வேலை செஞ்சேன்னா கூட எனக்கு டயர்ட் இருக்காது, ஒரே இடத்துல ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பட்டு அப்படின்னு அவள் புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஓடிட்டாங்க. நான் பார்த்தீங்க இட்லி ஊற்றி வச்சேன். சரி மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணால் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த சிக்கன் கிரேவி பயங்கர காரம் தெரியாமல் வாங்கிட்டேன்.
அதை வந்து என்ன ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயை வச்சு நெய் ஊற்றி அதில் சோம்புத்தூள் போட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் போட்டுட்டு தக்காளியை 4-3 அறுத்து மிக்சியில் போட்டு ஒரு 1க்கு 2 அடித்து உள்ளே ஊற்றிட்டு கூட கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த சிக்கனை வச்சுருந்ததையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டேன். உண்மையாலுமே டேஸ்ட் வந்து மாறிடுச்சு. அந்த காரம் கம்மியாயிடுச்சு. மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி டிஷ் செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே நல்லா வரும். இல்லை கடையில் வாங்கியிருந்தாலும் நீங்கள் இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக வந்தது எனக்கு டேஸ்ட். டின்னர் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபோனில் அவர்கிட்ட இதெல்லாம் என்னால் பேச முடியல. அவர் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நியூவாக லாஸ்ட் 1 மந்த்தாக வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 4 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் இருந்தாங்க. ஸோ இப்போ போனோடனே அடிக்கடி லீவுக்கு அலோடு கிடையாது அப்படின்ட்டு, 2வது இது ஸ்கேன் மட்டும் தானே நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதிரை கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் கூப்பிட்டு போனேன். ஸோ அதனால தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அதை யாரும் கமெண்ட்டில் கேட்காதீங்க. கேட்பீங்கன்றனால தான் நான் முன்னாடியே அதை நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்க அப்பா வந்துட்டாங்க. நாங்களும் டின்னருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர்லாம் யூஸ்வலாக எப்போயுமே வீட்டில் எல்லோரும் இருந்தோன்னா ஒட்டுக்கா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஸோ அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, எனக்கு மறுபடியும் PCOS இருக்குது. அது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி அது க்யூர் பண்ணுறதுன்னு தெரில. நான் நிறையா படித்த வரைக்கும் இட் இஸ் நாட் க்யூரபிள்னு போட்டிருக்காங்க. பட் we can handle it by our body, through our body அப்படின்னு வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னாங்க. பட் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, PCOS இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் கெயின் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் டாக்டர் அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், டாக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் கூட சங்கடப்படுற மாதிரி எதுவும் சொல்லலை. அவங்க வந்து என்னை மோட்டிவேட் தான் பண்ணாங்க. நீங்கள் ஜிம்முக்கு போங்க, ஜூம்பாக்கு போங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ணீங்க அப்படின்னாவே அந்த PCOS உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்றது ஒரு சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப அந்த ஓவரியில் இருக்கிற அந்த எக் வந்து ரொம்ப ஃபெர்மெண்ட் அதிகம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஃபுட்டை மட்டும் இன்டேக்காக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் சைக்கிள் டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சைக்கிள் டேப்லெட் கொடுத்துருக்காங்க சொன்னேன். சைக்கிள் டேப்லெட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அவர் ஒரு ஷாக் கொடுத்தாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2017 எனக்கு இந்த சைக்கிள் டேப்லெட் கைனகாலஜிஸ்ட் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேப்லெட் போட்ட உடனே வாமிட்டிங். அதுக்கப்புறம் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. 2-3 டேஸ் போட்டுட்டு நானும் வாமிட் எடுத்துகிட்டே இருந்தேன். பாடியெல்லாம் பயங்கர டிஹைட்ரேட் ஆகிடுச்சு. அதுலேருந்து நான் அந்த டேப்லெட் கண்டாவே பயந்துப்பேன். அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். மறுபடியும் இந்த சைக்கிள் டேப்லெட்டா அப்படின்னாரு. சரி 1 டே போட்டுப்பாரு, இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சஸ் இருந்தது அப்படின்னா டாக்டரை கொண்டு போய் செகண்ட் டேவே கொடுத்து இந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு அந்த ஒன்று தான் ஃபீலிங்காக இருந்தது. என்னடா PCOS போயிடுச்சேன்னு நினச்சோமே, குழந்தையும் பிறந்துச்சு, அகெயின் இது மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா டம்மியும் பயங்கரமாக ப்ளோட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக பாப்பா பிறந்ததுமே நான் ஜிம்முக்கெலாம் போய் என்னோடய பாடி இப்போ வரைக்கும் ஃபிட்டாக நான் வச்சுருக்கேன். அதாவது எந்த அனாவசியமாக எதுவும் சாப்பிட மாட்டேன், எனக்கு கிரேவிங்ஸ் இருக்காது, அப்படி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் எனக்கு இந்த பீரியட்ஸ் அதிகமாக போகிறனாலையும் என்னவோ என் பாடி என்னோட கண்ட்ரோல்லே இல்லை. அதெல்லாம் சொல்லி நான் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சிம்பிளாக அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ அதை இதெல்லாம் பேசினேன், இதுவுமே உனக்கு ஸ்ட்ரெஸ் தான், ஃப்ரீயாக விட, எதையுமே நீ யோசிக்க வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு எங்கே ரொம்ப லாங் ட்ராவல்லாம் போட வேண்டாம், உனக்கு பக்கத்தில் எங்கேயாவது மைண்ட் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா போயிட்டு வா, பண்ணு, உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் என்னை மோட்டிவேட் பண்ணார். என் தம்பியும் இது வந்து என்ன சொன்னான்னா, நீ ரொம்ப யோசிக்கிறக்கா, நீ வந்து ஃபஸ்ட்டு யோசிக்காமல் இரு, நீ அதிகமாக எல்லாத்த பற்றி கன்சர்ன் பண்ணுற, எதையுமே கன்சர்ன் பண்ணாத, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ இந்த விலாகு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என் தம்பி என் ஹஸ்பண்ட் மோட்டிவேட் பண்ணது இல்லாமல் உங்ககிட்ட இருந்து வர மோட்டிவேஷன் தான் எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம்.